guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லா இடத்துலயும் சென்னையில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? நல்ல ஜோடு நல்ல செம்மையாக பெஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? நல்லா சுட சுட நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா? ஒன்றும் கவலை இல்லைங்க. இப்போ நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கோவக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோங்க. இந்த மழை நேரத்துக்கு பிரமாதமாக இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் கோவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1/4 கிலோ நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து கரெக்டாக வந்து இந்த நம்ம எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுற பாருங்க. இந்த முனையை கட் பண்ணிடுங்க, இந்த சைடும் கட் பண்ணிடுங்க. அதை அப்படியே வந்து இந்த பாருங்க இப்படி கட் பண்ணிட்டு அப்படியே சின்னதாக நீங்கள் எவ்வளோ சின்னதாக போடுறீங்களோ அந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் தடியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும், கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டம். ரொம்ப சின்னதாக இது பாருங்க, நான் ஒரு இதை வந்து கிட்டத்தட்ட 6 பீஸாக கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படி கட் பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருள்லாம் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதை நான் உங்கள்கிட்ட கட் பண்ணிட்டு காட்டுறது பாருங்க. இதே மாதிரி தான் 6 பீஸாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு இதில் வந்து 4 பீஸாக கூட கட் பண்ணலாம். இதே மாதிரி இதை பாருங்க, இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாங்க. கோவக்காவை இதே மாதிரி வந்து நம்ம மெலிசா அரிஞ்சுட்டோங்க. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். ஒரு மிக்ஸி பவுலில் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் சேர்க்க வேண்டிய கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், சிக்கன் 65 மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 65 இது போடுறோம் இல்லைங்களா, நம்ம அந்த இது பவுடர் போட்டோம் இல்லைங்களா, அது போட்டோன்னா நல்லா நம்ம கறி வாசமே நல்லா வரும். அப்படியே கறி மாதிரியே இருக்கும். சுவையை நல்லா அந்த இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி அப்படியே கொஞ்சம் லைட்டாக தெளித்து அப்படியே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊட்டுக்குங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப கச்சன்னு இருக்கக்கூடாது. அப்படியே பட்டும் படாமல் இருந்தால் தான் அப்படியே நம்ம உதுத்து விடுறதுக்கு நல்லா தனித்தனியாக அது போகிறது வேகிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ரொம்ப வந்து எல்லாத்தோட ஒட்டி நம்ம இது பண்ணோன்னா எல்லாம் பகோடா மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த மசாலாலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி இருக்கணுங்க. இந்த கோவக்காயில் ஒட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது பேனில் வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம இது போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ அது மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பேனில் வந்து ரெடியாக இருக்குது எண்ணெய். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அப்படியே ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது இப்படி போட்டுட்டோம். அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி போடுங்க. அப்படியே திருப்பி போடுங்க. நல்லா முருவலாக ஆகணும். அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். அப்படியே போடுங்க. அது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. நல்லா வந்து மொறுன்னு நல்லா இதாகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. இந்த பிறகு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக இருக்குது. இது கையில் இதாகும் போதே எனக்கே தெரியுது. கையில் இதாகும் போது கையில் பிடிச்சி பார்க்கும் போதே நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செம சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் எடுத்துட்டோம். அடுத்த பேட்சை அப்படியே போட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம இப்போ பாருங்கள் காய்ஸ், செம்ம சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக அருமையாக நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கோவக்காய் சிப்ஸ். இந்த நல்ல மழை இப்போ கொட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த நேரத்தில் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு மொறுன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் சில குழந்தைங்களெல்லாம் கோவக்காய் பொரியலை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எது செஞ்சு கொடுத்தாலும் வந்து கோவக்காவை பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்லா போட்டுன்னு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது கிறிஸ்பியான கோவக்காய் சிப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம கிறிஸ்பியாக நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப உறுதியாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி அப்லோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே தான், இதோட உங்களுடன் விடைபெறும் உங்கள் அலமேலு. லவ் யூ ஆல், பாய்.